ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நியூ பார்னுக்கு பொட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான தண்ணி, ஒரு க்ளீன் சரட்டை, வீட்டில் இருக்கிற ஜவ்வரிசி, இந்த 3 இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆகவும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஜவ்வரிசி அப்படியே கொஞ்ச நேரம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பொரிஞ்சு நல்லா ஒயிட் கலரில் அதை பார்த்தா தெரியும். அது ஒயிட் கலரில் நல்லா ப்ளஃபியாக வரும். ரொம்ப லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஈவனாக எல்லாமே ஒன்று போல் ஒரே டைமில் வேகும். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, நீ எல்லாமே நியூ பார்னுக்கு வீட்டில் பண்ணுவியான்னு. எஸ், பிஃபோர் 1 இயர் நான் என்னோடய குழந்தைக்கு ஷாம்பு பவுடர் தவிர மற்ற எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ, அதாவது பாடிக்கும் நலங்கு மாவு, தலைக்குமே வீட்டிலேயே ஆயில் எடுப்போம். ஸோ அதை எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசி கொஞ்சம் நேரத்தில் நல்லா இப்படி கலர் மாதிரி பிளாக் ஆக ஆரம்பிக்கும். பிளாக் ஆகும்போது நீங்கள் நல்லா ஒன்று போல் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த மாதிரி பிளாக் ஆகி ஈவனாக வரும். ஈவனாக வரும்போது ஃபுல் புகை மூட்டமாக இருக்கும். வீடே திட்டுவாங்க, வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க. பட் நம்மளோட ஏன்னா கிச்சன் அந்தளவு புகை மூட்டமாக இருக்கும். ஆனால் நம்ம நம்ம பேபிக்காண்டி செய்கிற ஒரு சின்ன விஷயமும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் பண்ணது இந்த பொட்டு தான் என்னோடய பேபிக்கு நான் கன்சீவாக இருக்கும்போது. ஸோ அது நல்லா இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக பிளாக் ஆகியும். ஸோ அதை நீங்கள் நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது நல்லா மெல்ட் ஆகி வரும். நீங்கள் நல்லா அதை கைவிடாமல் கிண்டிட்டு இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகும். அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சுற்றி இருக்க எல்லாமே எடுத்து விட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதில் இருக்க எல்லாமே ஈவனாக கரைஞ்சிடும். கரையும் இந்த மாதிரி பொங்கி வரும். பொங்கி வரும்போது அடுப்பை திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வற்ற விடுங்க. வற்றினதுக்கப்புறம் அந்த மாதிரி கட்டிய பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் சிரட்டையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒன்று போல் இந்த மாதிரி ஃபுல்லாக சிரட்டை ஃபுல்லாக ரோல் பண்ணணும். இப்படி ரோல் பண்ணிங்கன்னா அது ஈவனாக எல்லா சைடும் நல்லா அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே காய விட்டுறலாம். காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அது நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அதில் 4 to 5 ட்ராப்ஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ எடுத்து வைக்கும்போது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பேபிக்கு, இப்போ நியூ பார்ன் பேபிக்கு பொட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த பொட்டு தண்ணி பட்டுருச்சுன்னு ஃபீல் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டே காஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் அடுத்தடுத்து என்னோடய குழந்தைங்களுக்கு வீட்டில் என்ன ரெடி பண்ணுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.